ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அந்த பையனை வெளியே அனுப்புறதுக்காக மனோஜ் அவங்க 2 தம்பி கூப்பிட்டு பேசுகிறாங்க. முத்து, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு இருக்கிறதுல விருப்பம் இல்லை, உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் இங்கே தான் இருப்பான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா பேசலாம்டா, அதுக்குள்ளே ஏன்டா போகிற மனோஜின்னு ரவி போய் தடுக்க. இப்போ சொத்தில் 3 பங்காக பிரிக்க வேண்டியது, நாளைக்கு 4 பங்காக பிரிக்க வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மனோஜ். இப்போ உனக்கு சொத்து தான் பிரச்சனையா? அவன் இங்கே தான் இருப்பானோடனே அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு. அப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க, நான் எழுப்பி போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் படுத்துக்கோ கிரிஷ், அமைதியாக யார்கிட்டையும் சொல்லாமல் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்போது விஜய் வராங்க. அப்படியே விஜய் வந்தோடனே சேரில் உட்காந்துட்டான், நடிக்கிறான். அப்புறம் விஜய் வந்து தொடலான்னு வராங்க, பயந்து அப்படியே தெரித்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் போய் கதவை சாத்திக்கிறாங்க வேகமாக. அதுக்கப்புறம் ரோகிணிக்கிட்ட போயிட்டு நிற்கிறான். அப்படியே அமைதியாக ஷூ சத்தம் போடாத, கம்முன்னு வா அப்படின்னு சொல்லி ரோகிணி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, காலைல மனோஜ் ஏஞ்சி ஷாக் ஆகிறோம். யார் கண்ணாடிலாம் கழட்டி எடுத்து போட்டு பார்த்தோன்னே கத்துறான் வீட்டில், மான்னு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? அவன் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கான். யாரா? கிறிஸ்டி தான் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கா. எப்படி ரோகிணி? தெரியல ஆண்டி, நான் தூங்கிட்டு இருக்கப்போ வந்தானோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வா, சொல்லுங்க அத்தை. என்ன ஒன்றுங்க அத்தை? மீனா மிரட்டும் போது முத்து வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு? இப்போ இன்னும் சின்ன பையன் தானே, பாத்ரூம் போயிருப்பான், வந்து படுத்திருப்பான். இதில் என்ன, நீ ஏன்டா அவங்க கூட போய் படுத்தன்னு சொல்லி முத்து கேட்க, இல்லை அங்கிள், சும்மா தான் அங்கிள் போய் படுத்தாங்க, தூங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி முத்துவோட அப்பா கேட்குறாருப்பா. பிரச்சனை இல்லை, நான் தானேப்பா. நான் இல்லைப்பா, இவங்க தான் கிறிஷு போய் அவங்க ரூமில் படுத்துட்டானா, அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க. பாசம் காட்டுறதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது, தானாக வரணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரின்ட்டு விட்டுறாங்க. அப்புறம் வந்து நீந்து வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு கோவப்படாமல் தான் கேட்குறாங்க. ரவி, புரிஞ்சுக்கோ ரவி, பர்சனல் லைஃப்பும் நான் ஹோட்டலும் கம்பேர் பண்ணலை, பட் இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வந்துட்டால் சரியாகாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருந்துக்கோங்க. அப்புறம் நீந்துவை போய் திட்டுறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு? ஹோட்டலில் பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியும்ல, இது எதுவுமே நான் சம்மந்தப்படுத்தப்பட்டேன், நீங்கள் எதுக்கு அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பையனை வெளியே அனுப்ப பிளான் பண்ணுறாங்க. ரோகிணி கடுப்பாகிறாங்க, என்னடா சொந்த பிள்ளையா அப்படின்னு உண்மையை கூட சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. அதுக்கு உண்மையே சொல்லிட்டு போயிடலாம்ல. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு.